அதாவது 10வது 11 12 13வது நட்சத்திர காலத்தில் நல்ல பலன் சொன்னேன். 14 15 16 17 இந்த 4 நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம் எதுவோ அங்கே சூரியன் சஞ்சரிக்கிறாரா, 15வது நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கிறாரா, அல்லது 16 17 இந்த 4 நட்சத்திரம் 14 15 16 17 இந்த 4 நட்சத்திரங்களிலே சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும். என்ன? அதாவது உங்களுக்கு நஷ்டங்கள் ஒரு கிஃப்ட் மாதிரி உங்கள் கைக்கு வரும். எப்படி நம்ம மொய்ப்பணம் ஏறும், மொய்ப்பணம் மாதிரி இல்லை ஒரு ஏதாவது ஒரு பாக்ஸில் கிஃப்ட்டு கொடுப்பாங்கல்ல, நஷ்டத்தை கிஃப்டாக கொடுப்பாரு சூரியன். ஜாக்கிரதை, கவனம் கவனம் கவனம். அந்த நட்சத்திர காலங்களில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் நேரங்களிலே, அந்த நாட்களிலே நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நஷ்டங்கள் வராது. அந்த நஷ்டத்தில் இருந்து தப்பிக்கலாம். ஏதோ ஓரளவுக்கு அதனுடைய குறைந்த அளவில் பெரிய பிரச்சனை இல்லாமல் ஓரளவு பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு ஏதாவது வந்தும் அதை நீங்கள் சமாளிப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18வது நட்சத்திரம் 19 20 21 22 23 இந்த 6 நாட்கள் 6 நட்சத்திர சாரங்களிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் என்றால் உடம்புக்கு ஏதாவது வந்துடணும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருவார். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஏறிச்சுன்னுவான். எப்படிடா அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 18வது நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பாரா, இல்லை 19வது நட்சத்திரத்தில் இருக்காரா, 20வது நட்சத்திரத்தில் இருக்காரா, 22 இல்லை 23 இந்த நட்சத்திர காலங்களிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் தொல்லைகள் கண்டிப்பாக வரும். நீங்கள் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கும். இப்போ திடீர்னு ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷன் போனாருங்க, சாப்பிட்டாரு, பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன், நைட்டெல்லாம் தூங்கலை, ஒரே ப்ராப்ளம், வயிறு வலி, அது இதுன்னு ஏதாவது ப்ராப்ளம்லாம் சில பேரில் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த நேரங்களில் தான் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உடல் நலம் கெடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 25 இந்த 2 உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 24வது நட்சத்திரம் 25வது நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டால் நல்ல வருமானம் கிடைக்கும். எப்படி இருக்கு பாருங்க, நல்ல வருமானம் கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வர்றது போகிறது, நல்ல சௌகரியங்கள், அட்லீஸ்ட் நல்ல சௌகரியங்கள் வரும், ஒரு நிம்மதி வரும். பரவாயில்லையா, நான் ஏதோ பண்ணேன், இது வந்தது அப்படி வந்தது, நீங்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி உங்களை ஒரு அமைதியாக நிம்மதியாக வச்சுக்கோம். இது 24வது நட்சத்திரம் அல்லது 25வது நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்தால். அடுத்தது கடைசி 26 27 இந்த நட்சத்திரங்களில், அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 26வது நட்சத்திரம் 27வது நட்சத்திரம்னா அங்கே ரொம்ப சிரமம் இருக்குது, பெரிய கஷ்டம். 26வது நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரம் தான். அதில் கடைசியாக இந்த 26வது நட்சத்திரத்திலோ அல்லது 27வது நட்சத்திரத்திலோ சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக கவுத்து விட்டோம். ஐயோ என்னால் ஒன்றும் முடியல, எப்படித்தான் நான் வாழ போகிறேன்னு தெரியல, எவ்வளோ பெரிய தொல்லை வந்துடுச்சே, இது நான் எப்படி மீள்றது கொள்வது அப்படின்னு அந்த 26வது 27வது நட்சத்திர நாளை கொஞ்சம் ரொம்ப 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 கவனம் தேவை. கடவுளை பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா
நிறைய பேர் இது எப்படின்னு எனக்கும் அந்த ஜாதக விஷயங்களை பார்த்த போது தற்கொலை எண்ணத்தை தூண்டுவது இந்த 26வது நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் தான். இந்த பிரச்சனையை அவனால் சமாளிக்க முடியாமல் சாகிறதுக்கே துணிஞ்சிடறான். அது மாதிரியான ஒரு பெரிய பயங்கரமான கஷ்டத்தை இந்த சூரியன் 26வது நட்சத்திரத்திலோ 27வது நட்சத்திரத்திலோ சஞ்சாரம் செய்யும்போது அது மாதிரியான பிரச்சனைகள் வரும். இது ஆக முதல், அதாவது ஜென்ம நட்சத்திரத்திலேயே சூரியன் சஞ்சரிப்பதில் இருந்து கடைசி 27வது நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சரிக்கும் காலம் வரை என்னென்ன நட்சத்திரக்கு எப்படி எப்படி இருக்கும்ன்றது ஒரு லிஸ்ட் அவுட்டு கொடுத்தாச்சு. இப்போது அதை பிரகாரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த விவரங்களை எல்லாம் என்ன நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் எது, எத்தனாவது நட்சத்திரம் இன்னைக்கு, அந்த கால நேரத்தை வச்சு இந்த சூரியன் எங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். இப்போ ஆடி மாதம் கடகத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு இது எத்தனாவது நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறார். இந்த கணக்கை போட்டு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நடக்கிறது என்ன, அது வரது வந்து தானே தீரும். இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா பலனு. கர்மா பலனுக்கு தகுந்த மாதிரி கிரகம் கொடுக்க தானே செய்யும். நல்லதையும் கொடுக்குது, கெடுதலையும் கொடுக்குது. அது எந்தெந்த நட்சத்திரங்களிலே சூரியன் சஞ்சாரம் செய்வதால் சூரியனால் கொடுக்கப்படுகின்ற இந்த பிரச்சனைகள், வேதனைகள், நல்லது கெட்டது, நல்ல வருமானம், நல்ல அமைப்பு, இது எல்லாமே அவர் தருவார். அதை நம்ம கெட்டதை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் வேணாங்க, எனக்கு வேணாங்க, என்னால் முடியலங்க அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ண கர்மா, சூரியனால் கொடுக்கப்படுகிற கஷ்டத்தை நீங்கள் வேணான்னு எப்படி சொல்ல முடியும்? அதே போல் நல்ல வருமானம், நல்ல செழிப்பு, நல்ல சௌபாக்கியம், நல்ல வகையிலே முன்னேற்றத்தையும் அவர் இந்த மாதிரியான நட்சத்திரங்களிலே வரும்போது அதையும் தராரு இல்லை. அப்போ மட்டும் வாங்கிப்பீங்க, கஷ்டத்தை கொடுத்தா வானானுவீங்களா? சொல்லவே முடியாது. வருவது வந்தே தீரும். இந்த வகையில் ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு சூரியன் எந்தெந்த நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்தால் எத்தனாவது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஆக இதை நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்த பதிவில் நான் என்ன கூற போகிறேன் என்றால், மேஷ ராசிக்காரருக்கு அஸ்வினி நட்சத்திரம் சூரியன் சஞ்சாரம் செய்தால் பரணி நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமாக இருந்து அது எந்தெந்த நட்சத்திர நாளிலே அது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும் என்று ஒரு பொதுவான கருத்தை இந்த பதிவில் இருக்கிறது. அடுத்த பதிவில் ராசி வாரியாக நட்சத்திர ஜென்ம நட்சத்திரங்களின் வாரியாக நான் சில குறிப்புகளை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அடுத்த பதிவில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இத்துடன் நன்றி, நமஸ்காரம்.